அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னா, டிஎன்இபியில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கோம். சமீபங்களும் ஒரு 10 நாள் வந்து என்னால் வந்து அசஸருக்கான கிளாஸ் பண்ண முடியல. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம கிளாஸ் வந்து அசஸருக்கும் சரி ஜூனியர் அசஸரும் சரி ரெகுலராக வந்து நம்ம வீடியோ வரும். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நான் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து நான் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதே போல் வந்து அசஸருக்கு ப்ரிப்பேர் பண்ண தொடங்கும் போது தான் வந்து நான் இந்த கொஸ்டினை பார்த்தேன். இந்த கொஸ்டினை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு கொஸ்டின்லேருந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு எப்படி எப்படிலாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வீடியோ பண்ண போகிறோம். வாங்க இன்னைக்கு கிளாஸ் பார்ப்போம். அதாவது நிறைய பேர் வந்து டிஎன்பி அசஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமா, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது டிஎன்பி அசஸ்க்கு பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அவ்வளோவா இல்லை. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஒரு மாற்று ரெமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்னவோ அதே தான் டிஎன்இபி அசஸர் பண்ணிக்கான சிலபஸும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம் ஒரு சாம்பிளாக வந்து நம்ம அது ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம். என்ன ஒரு சேஞ்சுனா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஓஎம்ஆர் சீட்டு, இதில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? மற்றபடி சிலபஸ் எல்லாம் சேம் தான், கொஸ்டின் பேட்டர்னும் அப்படி தான் இருக்கும் போது இன்னைக்கு வந்து நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு முதல்ல நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 2 கிரேடில். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எர்த் மாஸ் ஜூபிட்டர் சாட்டர்ன் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், அது பொறுத்துக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வந்து லெஃப்ட் சைடு வந்து பிளானட்டும் ரைட் சைடு வந்து அது நேச்சுரல் சேட்டலைட் சொல்லுவாங்க, அது இயற்கை துணைக்கோள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம எர்த்துக்கு வந்து நிலான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து துணைக்கோள் இருக்குது. அந்த துணைக்கோள்னு சொல்லுவாங்க, சில நேரம் வந்து மூணு சொல்லுவாங்க அந்த பிளானட்டை பொறுத்து. ஓகேங்களா? அப்படி கொஸ்டின் இருக்கும்போது தான் இது ரிலேட்டடாக என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி நம்ம படித்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சேவும் கிட்டத்தட்ட வந்து என்னோட கணிப்பின்படி பார்த்தீங்கன்னா 60 மார்க் கிட்டத்தட்ட 35 மார்க் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அது எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து கேட்ட கொஸ்டின் வந்து அவங்க என்னன்னா, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் கொஸ்டினை வந்து நான் பண்ணுறேன். விச் பிளானட் கேஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டிலைட் அப்படிங்கிறாங்க. அது எந்த கோல் வந்து அதிகப்படியான வந்து துணைக்கோள்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாட்டன், சனிக்கோள் தான் வந்து அதிகப்படியான வந்து துணைக்கோள்களை கொண்டது. ஓகே, அதே போல வந்து என்னன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் சேட்டலைட் வந்து எந்த கோள்கள் கொண்டது, எந்த பிளானட் கோள் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மொத்தமாக கேட்டாங்கன்னா சாட்டன், அது சாட்டன் தான் வந்து 82 வந்து துணைக்கோள் கொண்டது. அது நம்ம தமிழில் சொல்ல போனா 82 வந்து நிலா வந்து அங்க சாட்டன்ல இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அதற்கு அடித்தா போல செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னா நீங்க கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். அது மொத்தமா கேட்டுருக்காங்களா இல்ல செகண்ட் தேர்டு அந்த மாதிரி கேட்டுக்கான்னு கேட்டுக்கணும். அப்படி பார்க்கும்போது இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சுமே வந்து நீங்க மதிப்பெண் விட வாய்ப்பு இருக்கு. அதனால செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜூபிட்டர், அதாவது வியாழன் கோள் தான் வந்து அது இரண்டாவது மிகப்பெரிய வந்து அதிகரிக்கிறான அதாவது துணைக்கோள்களை கொண்டது, அதாவது 3 கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அதுல வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட் கேஸ் டூ நேச்சுரல் சேட்டலைட், அதாவது இரண்டு துணைக்கோளை கொண்ட கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 நேச்சுரல் சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஸ், செவ்வாய் தான் வந்து அதுக்கு நமக்கு பூமிக்கு வந்து நம்ம மூணுங்கிற ஒரு சேட்டலைட் இருக்கு. அதே போல வந்து மார்ஸுக்கு வந்து 2 சேட்டலைட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியுமே கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகே, அடுத்து வந்து மூணாவது வந்து which of the following planet from the sun, அது சூரியனுக்கு அடுத்தரப்போட மூன்றாவது கோள் எது அப்படிங்கிறாங்க. அது which of the following planet from sun அப்படிங்கிறாங்க. அதாவது பூமியில, அதாவது சூரியனிலிருந்து மூணாவதா இருக்கிற கோள் எது, அது பிளானட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது எர்த்து. அதே போல சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள நியரஸ்ட் பிளானட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெர்க்குரி. அது செகண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னு கொஸ்டின் வரலாம். ஓகே, அடுத்து வந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, யாரு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நிலால காலடி வச்சா அப்படிங்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும், மூணுல வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் காலடி வச்சார். அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21 ஜூலை வந்து 1969 வந்து அதுதான் இந்த வந்து நிலாவில் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வச்சிருக்காரு. என்னன்னா ஜூன், அது
ஜூலை 21, 1969 தான் வந்து நிலாவில் கால் வச்சிருக்காரு. அது எந்த ஸ்பேஸ் ஷிப்ல, அது விண்கலத்தில் போனார் அப்படின்னா அமெரிக்கன் மிஷன் அப்போலோ 11 தான் போயிருக்காரு. அமெரிக்கன் மிஷன் அப்போலோ 11ங்கிற ஸ்பேஸ் ஷிப், அது விண்கலம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்ல தான் வந்து இவர் வந்து இறங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியுமே வந்து நம்ம இப்போ வந்து இந்த உதாரணத்துக்கு இந்த கேட்டல இந்த மாதிரி கொஸ்டின்னா இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் அடுத்து வர அப்கமிங் எக்ஸாம்லையும் போது இதே ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய படிங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து எப்படிலாம் கொஸ்டின் பேப்பாங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியலே தொடக்க வேண்டியதில்லை. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு 10 செட்டு பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக வந்து 60க்கு 35 டு ஒரு 40 மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அது எந்த விச் பிளானட் கேஸ் டோன்ட் ஹேவ் மூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிளானட்டுக்கெல்லாம் வந்து துணைக்கோள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், மெர்க்குரி வீனஸ்க்கு மட்டும்தான் துணைக்கோள் கிடையாது. மற்ற எல்லா பிளானட்டுக்கு பார்த்தீங்கன்னா துணைக்கோள் இருக்கு. எர்த்துக்கு பூமிக்கு வந்து 1 இருக்கு, செவ்வாய் மார்ச் 2 இருக்கு, வியாழனுக்கு வந்து 79 இருக்கு, சனிக்கு வந்து 82 இருக்கு, யுரேனஸ் பார்த்தீங்கன்னா 22, அது 27 இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதே போல வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல இருந்து நம்ம கேட்டதுல பார்த்தீங்கன்னா how many natural satellites எர்த் ஹேவ், அது பூமி வந்து எத்தனை நேச்சுரல் சேட்டலைட்ஸ் கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் கொண்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இதுல இருந்து ரிப்பீட்டடாகவும் இந்த மாதிரி வந்து வேரியாகவும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த சன், அது சூரியனோட விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 13,92,684 வந்து கிலோமீட்டர். அது கிலோமீட்டர்லையும் கொடுத்துருக்கேன், நான் மைல்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 8,65,374 மைல். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் சன் வந்து கேட்கலாம். அதே போல வந்து இது வந்து ஒரு சில கிலோமீட்டரையும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மைலையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த், அது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது எவ்வளவு தூரம்னா 14,96,00,000 கிலோமீட்டர். அதே போல 9,29,60,000 மைல். ஓகேங்களா? அது 14,96,00,000 கிலோமீட்டர், 9,29,60,000 மைல். ஓகேங்களா? ரெண்டுமே கேட்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன கொஸ்டினா how much time to sun rays take to reach earth அப்படின்னு சொல்றாங்க. அது சூரியன் வந்து சூரிய கதிர்கள் வந்து பூமியை வந்தடைய நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் வந்து 8 நிமிடம் 8 மினிட்ஸ் தான் வந்து சூரிய கதிர்கள் வந்து பூமியை வந்தடைய நேரம் அப்படின்னு கேட்கலாம். அது சன் ரேஸ் டு டேக் டு ரீச் எர்த் என்ன டைம் கேட்டிருக்காங்க. how much time sun rays take to reach earth கேட்பாங்க. அது 8 நிமிடம் தான் வந்து சூரிய கதிர்கள் வந்து பூமியை வந்தடைய நேரம். ஓகேங்களா? அதே போல which planet known as morning star or evening star அப்படின்னு எந்த பிளானட் வந்து மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார் அழைக்கப்படுதுன்னா வீனஸ். வீனஸ் என்ன தமிழ்ல என்ன பார்த்தோம், வெள்ளிக்கோள் தான் வந்து மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார் என்று அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதே போல டயாமீட்டர் ஆஃப் த எர்த், அது பூமியோட விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னா 12,242 கிலோமீட்டர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 7,918 மைல்ஸ். அது ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மைல்ஸ் கேட்கலாம், சில நேரம் கிலோமீட்டர்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 6வது கொஸ்டின் என்னன்னா லார்ஜஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம், அது மிகப்பெரிய வந்து கோள் எது? இந்த சூரிய குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய கோள் எதுனா ஜூபிட்டர் தான். ஜூபிட்டர் என்னன்னா வியாழன் தான் வந்து மிகப்பெரிய கோள். அது சூரிய குடும்பத்திலேயே வியாழன் தான் மிகப்பெரிய கோள். அதே போல ரெட் பிளானட் சொல்லுவாங்க. அது சிவப்பு கோள் என்ன அப்படின்னா செவ்வாய் தான் சொல்லுவாங்க. மார்ஸ் தான் வந்து சிவப்பு கோள் ஒரு கொஸ்டின் கேட்கப்படலாம். அது ரெட் பிளானட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். ஓகேங்களா? அதே போல வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. அது வீனஸ் தான் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். வீனஸ் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட்ங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து விச் பிளானட் இஸ் மோஸ்ட் வல்கனோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அது அதிகமான எரிமலையை கொண்ட பிளானட் எது, கிரகம் எது அப்படின்னு கேட்கலாம். அது என்ன அப்படின்னா வீனஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எரிமலை இருக்கிறதுனால தான் இங்கே ஹாட்டாக இருக்கு. அப்போ வந்து என்ன ரெண்டு கேட்டாலுமே நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க, அது வீனஸ் தான். அது அதிகமான எரிமலை கொண்டது
ஷார்டஸ்ட் பிளானட் என்னன்னா ரெண்டுமே வீனஸ் தான். அது வீனஸ் என்ன வெள்ளி கிரகம். ஓகேங்களா. வென் வாஸ் த ப்ளூட்டோ கிளாசிஃபைடு ஃப்ரம் ஏ பிளானட் டு ஏ டார்க் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. அது குள்ளக்கோள்னு சொல்லுவாங்க. டார்க் பிளானட் அப்படின்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து 9 பிளானட்னு சொல்லுவோம் சோலார் சிஸ்டம்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி மொத்தமே 8 பிளானட் தான் ப்ளூட்டோ வந்து குள்ளக்கோள் வரிசையில் சேர்த்துருக்காங்க. அது எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ஆம் வருடம் தான் வந்து ப்ளூட்டோ வந்து குள்ளக்கோள்கள் வரிசையில வந்து ஒரு டுவார்க்னு சொல்றாங்க, டுவார்க் பிளானட் சொல்றாங்க. அது எப்போ மாத்தினாங்கன்னா 2006ஆம் வருடம் தான் வந்து ப்ளூட்டோ வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா. வாட் ஆர் த நோட்டபிள் சேட்டலைட் ஆஃப் மார்ஸ் அப்படி கேட்குறாங்க. அதாவது மார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கோள்கள் இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு பண்ணா 2 பேர்னால நம்ம ஈஸியா மெமரியில் வச்சுக்கலாம். அது வந்து போபோஸ் அண்ட் டெய்மோஸ் அப்படிங்கிறத பேரு. மார்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நேச்சுரல் சேட்டலைட் வந்து 2, அதாவது 2-3 இருக்கு மார்ஸ்ல. அதோட பேர் என்ன பாத்தீங்கன்னா போபோஸ் அண்ட் டெய்மோஸ் தான் அதோட பேர். ஓகேங்களா. அடுத்து வந்து ஓவர்ஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ரீச் ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில முதல் வந்து காலடி எடுத்து வச்சது யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். எந்த வருடம்னு கேட்கலாம். 1961 வந்து யூரி கங்கேரியன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல விண்வெளிக்கு வந்து காலடி எடுத்து விண்வெளியில வந்து பயணம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரீச் ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில வந்து பயணம் பண்ண யாரு அப்படின்னா யூரி கங்கேரியன். எந்த வருஷம்னா 1961. அதே போல ஃபர்ஸ்ட் விமன் வந்து யாரே வந்து விண்வெளியில வந்து காலடி எடுத்து வச்சாங்க பயணம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 இருந்து வேலண்டினா தெரகோஸ்வா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் வந்து விண்வெளியில வந்து பயணம் பண்றாங்க, ரீச் பண்ணவங்க. அவங்க பேர் என்னன்னா வேலண்டினா தெரஸ்கோவா. எந்த வருடம் கேட்டாங்கன்னா 1963. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்க போயிட்டு அந்த கொஸ்டின் வந்து எந்த அடிப்படையிலாம் வந்து அடுத்த அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சோலார் சிஸ்டமே நம்ம ஃபுல்லா எடுக்க வேண்டியது இருந்தது. ஓகேங்களா. இப்போ இதுல இருந்துமே வந்து நம்ம ஜியோகிராபியில வந்து 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வந்து நம்ம கேட்கலாம். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் வந்து இப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. அதே போல சோலார் சிஸ்டமும் வந்து ஓரளவு இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு மெட்டீரியல் என்னால படிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், அதாவது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லா ஜெனரல் ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இந்த ரிலேட்டட் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே நீங்க எந்த ஒரு எக்ஸாமே கிட்டத்தட்ட வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு 60 மார்க், ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு அழகா வந்து 30 to 35 மார்க் வந்து இதுல இருந்துமே எடுக்கலாம். நீங்க ஸ்டடி மெட்டீரியல் படிக்க கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி வந்து இதுல இருந்தெல்லாம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு புரிஞ்சு இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் லைப்ரரி போய் படிக்கிற புக்கை ரெஃபர் பண்றது. இப்போ வந்து கையிலே வந்து எல்லாமே இருக்கு, மொபைல்ல இருக்கு. நீங்க மொபைல்லே வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணலாம், அது ஸ்டடி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு டிஎன்இபி கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு யாரும் பயன்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்க. நம்ம மார்ச் ஆன்வர்ட்ஸ் வந்து மார்ச் 1 இருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அசஸ்க்கும் சரி, ஜூனியர் அசஸ்க்கும் சரி ரெகுலராக கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.